2014 பாராளுமன்ற தேர்தல் பணிக்காக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்தபோது குறிப்பாக ரஜினிகாந்தை சந்தித்தார். அதற்கு பின்னாடியும் கூட ரஜினிகாந்த் பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாக பிரதமர் செயல்படுத்துகிற திட்டங்களுக்கு ஆதரவு அளித்து பல கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற ஒரு அரசியல் குழப்பத்தில் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போயஸ் கார்டன், அண்ணா சாலை இந்த பகுதிகளெலாம் நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ரஜினிகாந்த் அழைக்கிறாங்க. ரஜினிகாந்தின் மனநிலையை பாஜக எந்த அளவுக்கு புரிந்து வச்சிருக்குது? பாஜக ரஜினிகாந்தை அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் உபயோகப்படுத்துமா? இல்லை, இது உபயோகப்படுத்துமாங்கிற கேள்விலாம் இங்கே எழலை. எங்களை பொறுத்த வரைக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த 3 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சி எடுத்த பல நடவடிக்கைகளுக்கு திரு ரஜினிகாந்த் உட்பட பல பிரபலங்கள் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, பாராட்டு தெரிவித்திருக்கிறாங்க. அந்த வகையில் எங்களுடைய சாதனைகளை வைத்து கொண்டு நாங்கள் தேர்தல்களை சந்திப்பது எங்களுடைய வழக்கம். திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா, அவர் ஆதரவு கொடுப்பாரா என்பதெல்லாம் திரு ரஜினிகாந்த் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. ஆனால் பொதுவாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி, அதனுடைய நல்ல திட்டங்களுக்கு தொடர்ந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் எதிர்காலத்தில் அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறத பற்றி அவர் வேணால் அந்த தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கலாம். இன்றைக்கி ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் மாத்திரமல்ல, தமிழக மக்களும் கூட மத்திய அரசாங்கத்தினுடைய நல்ல திட்டங்களை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உதவுவதாக இருக்கும். பிரபலங்கள் கூட, பல பிரபலங்கள் நாடு முழுவதும் இதை ஆட்சியினுடைய நல்ல திட்டங்களை உணர துவங்கி இருக்கிறார்கள். அதனால் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அதனாலேயே அவங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துடணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அவங்க சேருவாங்களா அப்படின்னு சொன்னால் அந்த முடிவை அந்த தனிப்பட்ட நபர்கள் தான் எடுக்க வேண்டுமே தவிர பிஜேபி ஒன்றும் அதுக்கு கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. குறிப்பாக இது இப்போது தேசிய தலைமை தமிழகம் வர்றதா திட்டம் இருந்தது. அந்த திட்டம் இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமித்ஷா வரும்போது ரஜினிகாந்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ரஜினிகாந்த் பாஜக தேசிய தலைமைகளுடன் எந்த அளவு தொடர்பில் இருக்கிறார்? அதாவதுங்க, நட்பு ரீதியாக எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கிறோம். ரஜினிகாந்த் அவர்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சமீபத்தில் திரு கமல்ஹாசன் அவர்களை சந்தித்தார்கள். இது நட்பு ரீதியான சந்திப்புகளுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு காரணங்களும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பின்னணியில் அரசியல் பின்னணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ திரு அமித்ஷா அவர்களுடைய இந்த வருகை என்பது ரத்து செய்யப்படவில்லை, ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது, தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அது அடுத்த தேதியில், ஒரு குறிப்பிட்ட தேதியில் அதை முடிவு பண்ணி வருவாங்க, திருப்பி தமிழ்நாட்டில் வருவாங்க. திரு அமித்ஷா அவர்களுடைய அந்த வருகையும் பொழுது ஒரு சில எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான சில பேரோட பேசணும் அப்படிங்கிற முடிவு வச்சுருந்தோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல் பத்திரிகையாளர் சந்திப்புகள் இருந்தது. இந்த சமுதாயத்தில் சாதித்தவர்களுடைய சில பேரை சந்திக்கணும், அவங்களுடைய கூட்டம் இருக்கணும் அப்படின்லாம் முடிவு பண்ணியிருந்ததெல்லாம் உண்மை தான். அதில் திரு ரஜினிகாந்த் மாத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது, பல பேரை அழைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் நாங்கள். அது அடுத்த முறை எங்களுடைய தலைவர் திரு அமித்ஷா வரும்பொழுது நடைபெறும். பிரபலங்கள் குறிப்பாக நட்பு ரீதியிலான சந்திப்புகள் இருக்கும், நட்பு ரீதியிலான தொடர்புகள் அவங்க பாஜக தேசிய தலைமை கூட இருக்காங்க அப்படின்றீங்க. குறிப்பாக ரஜினிகாந்துக்கு நட்பு ரீதியிலான சந்திப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிரைம் மினிஸ்டர் மோடி கூட ரஜினிகாந்தோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர். இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அசாதாரண அரசியல் சூழ்நிலை, இந்த அரசியல் சூழ்நிலையில் இந்த தேசிய தலைமைகள் ரஜினிகாந்த் கிட்ட பேசுவாங்களா? இந்த நட்பு ரீதியிலான சந்திப்புகள் தேசிய தலைமையோட எவ்வளவு இருக்குது? இப்பொழுது இல்லை, ஏதோ இன்றைக்கி இருக்கிற உங்களை பொறுத்த வரைக்கும் அசாதாரண சூழ்நிலை, அந்த அசாதாரண சூழ்நிலையை வைத்து ரஜினிகாந்தோடு பேசுகிறது என்பதெல்லாம் இல்லை. நீங்கள் சரியாகவே சொன்னீங்க. 2014 பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது முதலமைச்சராக இருந்த
திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் வீட்டுக்கு போய் சந்தித்தாங்க. பலமுறை அந்த மாதிரி சந்திப்புகள் நடந்திருக்கிறது. அதனால் இது புதுசான சந்திப்பு இல்லை. தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்களுக்காக அதன் மூலமாக இந்த சந்திப்பு, இந்த பேச்சுவார்த்தை, இந்த தொடர்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிரதமர் திரு நரேந்திர மோடியோட குணமே ஒருத்தர் நண்பர்னால் எப்போவுமே நண்பராக தான் வச்சுருப்பார். அதனால் அந்த நட்பு எப்படியும் தொடர்ந்து கொண்டு இருக்கும். நீங்கள் ஒரு உதாரணம் என்னால் சொல்ல முடியும். செல்வி ஜெயலலிதா அவளோட நட்போடு இருந்தார். ஆனால் அரசியல் ரீதியாக நாங்கள் எதிர் துருவங்களாகத்தானே போட்டிட்டோம். நட்புக்கும் அரசியலையும் பிரித்து பார்க்க தெரிந்தவர் நம்முடைய பிரதமர். அதனால் அந்த நட்பை அரசியலுக்காக பயன்படுத்துவது என்பதெல்லாம் கிடையாது. நட்பு நட்பாகவே தொடரும். அந்த அரசியலில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுமா, அரசியலுக்கு இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறதெல்லாம் திரு ரஜினிகாந்த் தான் முடிவு பண்ணணும். ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது அவர் முடிவு செய்ய வேண்டுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி உட்பட எந்த கட்சியும் முடிவு பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. இது இன்றைக்கி இருக்கிற இதை பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமா பிஜேபி தமிழகத்திலும் ஆட்சியை நிலைநிறுத்த அது முடிவு பண்ணி களம் அமைத்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் ரஜினிகாந்த் ஏற்கனவே கிட்டத்தட்ட 96 எலெக்ஷனுக்கு அப்புறமே பிஜேபியை ஆதரித்து அவர் வெளியில் வரும்போது சிம்பிள் காட்டிட்டு போவார். அது ஒரு மறைமுகமான ஆதரவாக இருக்கும் பிஜேபிக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு பணி செய்யணும் அப்படின்னு துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி கூட பிரதமர் கான்ஃபரன்ஸில் வர்ற அந்த நிகழ்வு அன்னைக்கு பேசினாங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதையும் அவர் இந்த ஒரு அரசியல் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு இருக்கிற ஒரு அரசியல் வெற்றிடத்தை நிரப்பணும் அப்படிங்கிறதுலையும் பாஜக எந்த அளவுக்கு முடிவோடு இருக்குது. இப்போது ரஜினிகாந்த் அனௌன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கும் அப்படின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் செல்வி ஜெயலலிதா இல்லாத திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை காரணமாக செயல்படாத தன்மையில் இருக்கிற இந்த வெற்றிடத்தை பாரதிய ஜனதா கட்சி அதை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகின்றோம். நீங்கள் சொன்னது போல் தமிழ்நாட்டிலையும் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அது எங்களுடைய தொண்டருடைய உழைப்பின் காரணமாக இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி அதை நினைப்பது, ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அதற்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுப்பார்களோ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்று விரும்புகிற அத்தனை பேரும் எங்களை ஆதரிக்கலாம். அதில் ஒன்றும் இன்ஃபேக்ட் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இவரை வைத்தா அவரை வைத்தா அந்த மாதிரி இல்லை. தொண்டர்களை வைத்து கட்சி வளர வேண்டும் என்பது விரும்புகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஜினிகாந்த் பாஜக தேசிய தலைமை தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி உண்மையா? இதில் ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. இதுன்னா தவறான தொடர்பாக இது ஒரு நட்பு இருப்பது என்பது தவறே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், எல்லா கட்சி தலைவரோடும் நட்பு பாராட்டுவது ஒரு தவறும் இல்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி ராகுல் காந்தியை அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதும் சரி, திருமதி சோனியா காந்தி உடல்நலம் குன்றி இருக்கும் பொழுது அதற்கு அவர் அந்த குணம் அடைய வேண்டும் என்பது அதுக்கு ப்ரே பண்ணுறேன்னு சொல்லி வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. இது தமிழ்நாட்டிலையும் தொடரணும். இந்த நட்புங்கிறது ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டிய நட்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நட்புமே ஒரு காரணம் பின்னாடி இருக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. திரு ரஜினிகாந்தோ அவர்களோடு இருக்கிற நட்பு என்பது அவர் என்றைக்கோ வருவார், பிஜேபிக்கு வருவார், அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்கே இருந்தாலும் கூட அந்த நட்பு, நான் ஏற்கனவே சொன்னது போல் பிரதமருடைய குணம் அது. நண்பர்களை நண்பர்களாக பார்ப்பார். அவர் எந்த கேம்பில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கட்சி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சித்தாந்தத்தில் அவர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நட்பு தொடர வேண்டும் என்பது அது கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு குணம். அது அப்படி இருக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மறைவிற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட நிறைய அமைச்சர்கள் வீடு ரைடாக இருக்கட்டும், தலைமைச் செயலாளர் வீடு ரைடாக இருக்கட்டும், இதற்கு பின்புலமாக இருந்து பாஜக இயக்குது, தமிழகத்தில் ஆட்சியை கலைக்கணும், இருக்கிற குழப்பங்களுக்கெல்லாம் பிஜேபி தான், மத்தியில் ஆள்ற பிஜேபி தான் காரணம் அப்படின்னு தொடர்ந்து இங்கே இருக்கிற தமிழக கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதாவது இது தவறான குற்றச்சாட்டு. நீங்கள் பொதுவாக ஒரு மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியை பார்த்து சொல்லப்படுகின்ற குற்றம் என்னென்னா, கடந்த காலங்களில் எதிர்கட்சிகளை உடைக்கிறாங்கன்னு. பட் இப்போ நீங்கள் அதிமுக 2 பேரும் சேரதானே சேர்றேன்னு நினைக்கிறாங்க, மெர்ஜர் தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க.
நீங்கள் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி துணை இருக்கிறது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா ஓகே, நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் அதை. ஏன்னா இன்றைக்கி அவங்க உடைந்த இரண்டு பிரிவுகளும் சேருகிறேன்னு சொல்லும் பொழுது இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் உடைந்ததுக்கும் நாங்கள் காரணம் இல்லை, சேருவதற்கும் நாங்கள் காரணம் இல்லை, அவங்க முடிவு எடுத்துக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு அமைச்சர்கள் இல்லங்களிலே இந்த வருமான வரி சோதனைகளெல்லாம் நடக்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்க, அது தவறு. செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுதே நத்தம் விஸ்வநாதன் போன்ற அமைச்சர்கள் மீது இந்த ஐடி ரெய்ட்ஸ் தான் நடந்தது. ஐடி ரெய்ட்ஸ் இந்தியா முழுக்க பலதரப்பட்ட இடங்களில் நடக்கும். இதுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரு காரணம்னு மத்திய அரசாங்கம் காரணம் ஆர் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் காரணம்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் அப்படிலாம் நடத்திட்டா நீதிமன்றத்தினுடைய ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது, ஸ்க்ரூட்டினி இருக்குது, அதில் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி இதற்கு ஒரு காரணமும் எந்த விதத்துலேயும் காரணம் இல்லை என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஓபிஎஸ் ஸ்டார்டிங்கில் ஓபிஎஸ் சசிகலா அணியிலேருந்து வெளியில் வரும்போது ஓபிஎஸ்க்கு பின்னாடியும் பாரதிய ஜனதா இருக்குன்னு சொன்னாங்களே. சொல்கிறாங்க, ஏசியங்கள் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. உண்மை இல்லைங்கிறத நம்ம சொல்லிட்டோமே. நாம் எப்படி அது அந்த அந்த இரண்டு பிரிவுகளுக்கிடையே யார் அங்கே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வரணும், யார் அந்த பார்ட்டியில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு என்ன ரோல் இருக்குது, நாங்கள் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா தமிழ்நாட்டில்? அதனால் இது அவருடைய உட்கட்சி விவகாரம். எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு யார் வர வேண்டும், முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்பது அதிமுக முடிவு பண்ண வேண்டியதை தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ரோலும் இல்லை. அதில் இது நம்ம ரஜினிகாந்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே இங்கே இருக்கிற பிரபலங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்காரோ அதே லெவலில் கமலஹாசன் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு கொடுத்த வரவேற்பு, அதுக்கு அப்புறம் பிரதமர் அறிவித்த எந்த திட்டங்களுக்குமே பெருசாக பாராட்டுறதில்லை, இல்லைனா அவர் முதல்ல மனம் திறந்து பாராட்டுவார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாட் ரிக்வயர்ட். நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கான திட்டங்கள்னு நாம் நினச்சி கொண்டு வரோம். எதிர்கட்சிகள் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாத்தையும் தான் விமர்சனம் பண்ணுறாங்க, காங்கிரஸ் கட்சி எல்லாத்தையும் தான் விமர்சனம் பண்ணுறாங்க. பாராட்டவில்லையே என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்ல முடியும்? எதிர்கட்சி அவர்களுக்கு அதில் வேறு கண்ணோட்டம் இருக்கலாம். ஆனால் பொதுவாக மக்களுக்கான நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிற அரசாங்கம் நமக்கு நல்லாவே தெரியும். மத்திய அரசாங்கம் கொடுக்குற எல்லா திட்டத்தையும் கொண்டு வருகின்ற எல்லா திட்டத்தையுமே எல்லாருமே பாராட்டி விடுவார்கள். நாங்களும் நம்பலை. எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குல்ல, நிஜமாகவே பாலாறும் தேனாரும் ஓடினா கூட அந்த பாலாரத்தில் தண்ணியை கலந்து தண்ணிப்பால் தான் விட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் எதிர்கட்சி இருக்கிறாங்க, செய்வாங்க. அதனால் அது ஒரு திரு கமலஹாசனும் அதில் விதிவிலக்கில்லை. அவருக்கு எது மனதை தொட்டு இருக்கிறதோ அதை ஆதரிக்கிறாரு. அதனால் அவர் ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி தூய்மை இந்தியா திட்டத்தில் ஆதரிச்சிருக்கிறார் பிரதமர். அவர் பேரை சொன்னாரோ அவரும் கூட பங்கு கொண்டார். அதனால் மீதி திட்டங்கள்லாம் எதிர்க்கிறாருன்னு அப்படி ஒன்றும் இல்லை. அதற்கு வேணால் அவர் கருத்தை சொல்லாமல் இருக்கலாம். எல்லா விஷயத்துலையும் எல்லாருக்கும் எல்லா கருத்தும் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. இப்போ திரைப்படத்துறை அப்படின்னு சொன்னால் அவருக்கு கருத்து இருக்கலாம். விண்வெளி ஆராய்ச்சி அதை பற்றி திரு கமலஹாசனுக்கு கருத்து இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நமக்கு திரைப்படத்துறையை பற்றி அந்த நாலேஜ் கிடையாதுன்னா நான் ஏன் திரைப்படத்துறையை பற்றி பேசலைன்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, பேசலை, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். எல்லா துறையும் பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிற அமித்ஷா தமிழகம் வருகைக்கான திட்டமிடலில் ரஜினியை சந்திக்கிறதுக்கான பிளான்ஸ் எதுவும் இருந்ததா? அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸ்பெசிஃபிக்ஸ் பிளான் ஒன்றும் இல்லை. உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை
உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.